போன எபிசோடில் என்ன பார்த்தோம், ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு 2 பேரும் வந்தாங்க. அதில் ஒருத்தன் மட்டையாகி நாக்கு தள்ளி கிடக்கிறான். கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு டேமேஜ் நிறையா போயிருக்கும். நல்ல வேலை என்கிட்ட ஆர்மர் இருந்துச்சு. அதோட அவனோட அட்டாக்கு 30% குறைஞ்சிருச்சு. அதனால தான் நான் தப்பிச்சேன். என்னோடய ஆர்மர் தான் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வேகமாக ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருந்தான். அவன் பண்ணுற அந்த அட்டாக் அது ஸ்டிங் அட்டாக் தானே. அது லெவல் 25 இருக்குது. கண்டிப்பாக இவன் தான் லீடராக இருக்கணும். என்னோட ஹையர் லெவல் கூட இவன். ஸ்டிங் அட்டாக்குங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் மாதிரி. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவன் சொல்கிறான், இந்த அட்டாக்லேருந்து இதுவரையும் யாரும் தப்பிச்சதில்லை. இது கரெக்டாக அவன் மேலே படும். ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, எனிமி பண்ணுற அட்டாக் 30% குறையுதுன்னு. அவனோட அட்டாக் 30% குறைஞ்சிருச்சு. என்னோட சில்வர் ஸ்லைம் கோட்டிங்கும் போயிடுச்சு. அதனால தான் நான் தப்பிச்சேன். இல்லைன்னா நேரம் எனக்கு சரியான இன்ஜுரி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து பறக்க விட்டு இன்னொருத்தனை பார்க்குறான். நல்ல வேலை, நான் உண்டே அந்த அட்டாக்கை தடுக்கலனா கண்டிப்பாக எனக்கு சரியான இன்ஜுரி ஆகிருக்கும். அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆச்சரியப்பட்டு போயிட்டு, எப்படி ஒரு அட்டாக்லேயே அவன் தோற்று போனான்? அவன் நல்ல வாரியர் தானே, எப்படி இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் இருக்கான். டேய், நீங்களாம் ஒரு ஹண்டராடா. ஒரு ஹண்டரையே வேட்டையாடுறதுக்கு இப்படி துடிக்கிறீங்களே. என்னால் கண்டிப்பாக உங்களை மன்னிக்க முடியாதுடா. ஒழுங்காக சரணடைஞ்சிரு. அடே, என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க? நான் மேஜிக் யூஸர்ரா. என்னோடய அட்டாக்லேருந்து முடிஞ்சால் நீ தப்பிச்சுக்கிறா. நீ தாண்டா சரணடைய போகிற அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, என்னது நான் சரணடைய போகிறேன்னா? உன்னை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஸ்வாடே தேவையில்லை. அவன் ஹீரோ பார்த்து கேட்குறான், டேய் என்னை பார்த்து பயந்து என்கிட்ட இப்போ சரணடைய போறியா? வா நான் உன்னை மன்னிச்சு எப்படியாச்சும் விட்டுறேன், இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே, டேய் யாரா வந்துட்ட சரணடைய போகிறா? நான் ஸ்வாடு தான் யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்வென்டரியிலேருந்து, நீ மேஜிக் தானே யூஸ் பண்ணுற, நானும் ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த வானில் எப்படி மேஜிக் யூஸ் பண்ணுறேன்னு தெரியும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சா இல்லைன்னு தப்பிச்சிக்க. எதுக்கு நிற்கிறோம் சொல்கிறான். ஏய் ஐயோ நீ வச்சுருக்க அந்த குப்பையை வச்சு தான் என்னை தாக்க போறியா? நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் நீ எப்படி அதுலேருந்து அட்டாக் பண்ணுறேன்னு. ஐயோ, ஒரு குப்பை கையில் 2ஆம் நிலை மேஜிக் வாண்ட் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அது ஒரு குப்பை. நான் ஒரு டெரன் மாஸ்டர் அட்டாக் பண்ணும்போது அதுக்கு பழத்துக்கு பதிலாக இந்த வாண்டு தான் கிடச்சிச்சு எனக்கு. டேய், அது வெறும் 2nd லெவல் மேஜிக் வாண்டு தான். அதை வச்சு அட்டாக் பண்ணி நான் சீக்கிரமே பிரேக் ஆகி கீழே விழுந்துடும். அது ஒரு குப்பை தான்டா. டேய், ஒரு முட்டாள் கையில் ஒரு மேஜிக் வாண்டா, நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேண்ணா. எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு குப்பை, அதை யூஸ் பண்ணுறது நான்சென்ஸ், அதை யூஸ் பண்ணி ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது, அது ஒரு அட்டாக்லேயே உடஞ்சிரும். அப்படி அந்த வான்லேருந்து மேஜிக் யூஸ் பண்ணும்போது 30% மேஜிக் பண்ணி தான் வெளிப்படும். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது அட்டாக் பவரும் 9% ஒன்றி தான். டிஃபென்ஸு எல்லாம் பார்த்தாலும் கம்மி தான். அதை வச்சு அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டேய், இதை பார்த்து நீங்கள் குப்பை நட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது எனக்கு கிடைச்ச லாட்ரிடா. ஒரு அட்டாக்காக இருந்தாலும் இதோட அட்டாக்கை நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். நீ முடிஞ்சா தடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு தயாரானான். ஆப்பானில் நிற்கிறோம் சொல்கிறான், டேய் உன்னோட 9% அட்டாக் பவர் வச்சு தாக்குனாலும் என்னோட இந்த 2nd லெவல் ஃபயர் பாலுக்கு ஈக்குவலாக வர முடியாதுடா. என்னோட 2nd லெவல் ஃபயர் பாலுக்கு ஈக்குவலாக அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதோட பவர் 50+ கூட ஆகும். அதனால் அவன் எது பயன்படுத்தினாலும் அதை என்னால் தகர்த்தெறிய முடியும். முடிஞ்சா என் அட்டாக்கை தடுத்து பாடுறா நீ. டேய், இந்த அட்டாக்கு முன்னாடி எவனும் நிற்க முடியாதுடா. நான் ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தோற்று நீ என் முன்னாடி மண்டி போட போகிறடா நீ. அவன் முடிஞ்சா என்னோடய ஃபயர் பாலை தடுத்து போடுறான்னு ஃபயர் பால் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆப்போனன்ட்டு ஃபயர் பால் அட்டாக்கை லான்ச் பண்ணுறான். நம்ம ஹீரோ நின்ட்டு, அடே ஒரு வழியாக உன் அட்டாக் நீ லான்ச் பண்ணிட்டியாடா. எவ்வளோ நேரம்டா நான் என் வானில் மேஜிக் கேஸ் பண்ணிட்டு நிற்கிறது. எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஹீரோ கொட்டாய் விட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். சரிடா, நீ உன் அட்டாக் லான்ச் பண்ணிட்டியா? சரி, இப்போ என்னோடய அட்டாக்கை நான் ரெடி பண்ணுறேன். முடிஞ்சா என் அட்டாக்லேருந்து நீ தப்பிச்சுக்கடா. ஹீரோ அவனோட மேஜிக் வானில் மேஜிக்கை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவனோட மேஜிக் வானில் பெரிய மேஜிக் பால் ஒன்று கேதராகி நிற்கிது. அதை பார்த்து அவன் மிரண்டு போயிட்டான். ஹீரோ கேதர் பண்ண மேஜிக் பவரை பார்த்துட்டு அங்கே இருக்க மரம் மட்டை பூரா அரிச்சு அங்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அவனோட அட்டாக் லான்ச் பண்ணான். ஹீரோ டேரெக்டாக போணுச்சு அவனை நோக்கி. இதை முடிஞ்சா நீ தடுத்துக்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ சும்மா மாசானா இருக்க மரம் மட்டை பூரா பிடுங்கிட்டு போணுச்சு. அவனோட லான்ச் பண்ண ஃபயர் பாலுக்கும் நம்ம ஹீரோ லான்ச் பண்ண ஃபயர் பாலுக்கும் பெரிய வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அதோட இது 10 மடங்கு பெருசாகவே இருந்துச்சு. என்னது இவ்வளோ பெரிய ஃபயர்ஃபாலா? கண்டிப்பாக இது 2nd லெவல் மேஜிக் கிடையாது. இம்பாசிபிள். இது எப்படி அவனால் செய்ய முடிஞ்சிச்சு? என்னால் நம்ப முடியலை. பயத்தில் கடந்து வளர ஆரம்பித்தான் அவன். என்னை விட்டுரு ப்ளீஸ், நான் எப்படியாச்சும் இந்த ஓடிடுறேன். ஐயோ, அது ஒரு மேம்பட்ட மேஜிக்கு. அது ஒன்றும் ஃபயர் பால் கிடையாது, அது ஒரு விண்கல். இது
கண்டிப்பாக என்னால் தடுக்க முடியாது. ஆனால் அவன் சொன்னதெல்லாம் உண்மை தானா? இது பொய்யான மேஜிக் கிடையாதா? இது உண்மையான மேஜிக் தானா? நான் கண்டிப்பாக இதுலேருந்து தப்பிக்க முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. அந்த அட்டாக் வேறு இவ்வளோ பக்கத்தில் வந்துடுச்சே. நான் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும். ப்ளீஸ் நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும். கடந்து கத்துறான் அவன். எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது பேண்ட்லேருந்து பாத்ரூமே போயிட்டான் அவன். அவனோட அட்டாக்லாம் காலி பண்ணிட்டு அவன் மேலே டேரெக்டாக போய் அந்த அட்டாக் விழுவுது. சரியான வெடி விபத்து நடக்குது. பார்த்தா ஆளு கறிக்கட்டையாக கிடக்குறான். நம்ம ஹீரோ வண்டியும் நிற்கிறான். துணி கூட இல்லாமல் கறிக்கட்டையாக கிடக்குறான். ஹீரோ அவனை கொல்லலை, அவனை அட்டாக் பண்ணி அன்கான்சியஸ் ஆக்கிட்டான். ஐயோ, இந்த வாண்டு ஒரு அட்டாக் தான் பிரயோஜனம் ஆகுது. இதை வச்சிருக்க வேஸ்ட்டு தான். இதுக்கு மேலே அவ்வளோதான், இது தூக்கி போட்டு போக வேண்டியது தான். ஹீரோ மாதம் ஒரு டைலாக் சொல்கிறான். டேய், உங்களால் என்னையே தோக்கடிக்க முடியலை, என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டீங்க, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஹீரோ. எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என்னால் முடியலை. எனக்கு தொண்டை ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு, பேச முடியலை. வாய்ஸ் ரொம்ப நல்லா இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. இல்லைனா நான் எப்போயோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன். 2 நாள் ஆச்சு எனக்கு சரியாகிறதுக்கு. இப்போ தான் சரியாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ வீடியோ எடுத்து போடுறேன். கோச்சிக்காதீங்க ப்ளீஸ்.